ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துக்கு ஆடியோ லான்ச் இல்ல அப்படின்றது இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது லியோ படத்துக்கு பண்ண மாதிரியே சக்சஸ் மீட் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி கோட் டீம் முடிவு எடுத்திருக்கிறதா நியூஸ் ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கு. பட் ஸ்டில் இன்னும் ஒரு 3 டேஸ்ல இதுக்கான ஃபைனல் டிசிஷன் எடுத்துருவாங்களாம். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு ஜஸ்ட் ஒரு 1% மட்டும் சான்ஸ் இருக்கு. மற்றபடி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே 99% வாய்ப்பு இல்ல. ஸோ இன்னும் ஒரு 3 நாள்ல 100% கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். பட் ஆல்ரெடி ஆடியோ லான்ச் இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்காவே ஆடியோ லான்ச் இல்லைன்ற மாதிரியான சிக்னல் வர ஆரம்பிச்சிருச்சு. அட்லீஸ்ட் ஓரளவுக்கு டீசென்ட்டா ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டாவது இருக்கும்னு நினைச்சோம். பட் அதுவும் இருக்காதுன்ற மாதிரி தான் தெரியுது. ட்ரெய்லரை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா படத்தை வந்து பாத்துக்கோங்கன்னு சொல்ல போறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனா ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னா சக்சஸ் மீட் வைக்கலாம் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட்ல இருக்காங்க. சோ அப்போ படம் கன்ஃபார்ம் சம்பவம் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. அந்த நம்பிக்கை உண்மையா ஆச்சுன்னா நல்லா இருக்கும். அதுவும் ரீசெண்டா தளபதி அண்ட் ஏஜிஎஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் படம் பார்த்திருக்காங்க. படத்துல இன்வால்வ் ஆகாத ஏஜிஎஸ் அவங்களோட ஃபேமிலிக்கு பயங்கரமா பிடிச்சுதான். சோ அதுதான் அவங்களோட நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கி இருக்கு. ஏன்னா படத்துல இன்வால்வ் ஆகி ஒர்க் பண்ணிருக்கிற டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பெருசா கணிக்க முடியாது. ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும். பட் ஆனா மத்தவங்க பார்த்துட்டு சொல்லும் போது அது கன்ஃபார்ம்ன்றது தெரியும். சோ அவங்க கான்பிடென்ட்டுக்கு ஏத்த மாதிரியே படம் இருக்கான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஆடியோ லான்ச்சும் இல்ல ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்டும் இல்லைன்னா வேற என்னதான் ப்ரொமோஷன்ஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி தி கோட் பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.